மார்ச் 15 அன்று இந்திய சந்தை சிவப்பு நிறத்தில் முடிவடைந்தது. சென்செக்ஸ் 0.63% சரிந்து 72,643.43 ஆகவும், நிஃப்டி 0.56% 22,023.35 ஆகவும் இருந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2,681 பங்குகளில் சுமார் 1,196 பங்குகள் ஏற்றம் கண்டன, 1,385 பங்குகள் சரிந்தன, 100 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 gainers are UBL, Bharti Airtel, HDFC Life, Bajaj Finance, Adani Ports. Top 5 losers are M&M, BPCL, Coal India, Tata Motors, Hero MotoCorp. 197 Communications. ஒருங்கிணைந்த கொடுப்பனவு இடைமுகத்தில் 3ஆம் தரப்பு பயன்பாட்டு வழங்குநராக செயல்பட இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அனுமதித்ததை அடுத்து பேடிஎம் இன் தாய் நிறுவனத்தின் பங்குகள் 5% மேல் சுற்றில் 370.30 ரூபாய்க்கு பூட்டப்பட்டன. ஜொமேட்டோ. கோடக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் சொமேட்டோவில் புல்லிஷ் ஆக உள்ளது, ஏனெனில் அதன் விரைவான வர்த்தக பிரிவான பிளிங்கேட் புதிய பிரிவுகளாக விரிவடைகிறது. 190 என்ற இலக்கு விலையுடன் கோடக் தற்போதைய சந்தை விலையிலிருந்து சுமார் 24% உயரும் என்று பரிந்துரைக்கிறது. ரெயில்டெல். ஒடிஷா கணினி பயன்பாட்டு மையத்திலிருந்து 113.46 கோடி ரூபாய் பணி ஆணை அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த பங்கு 7% வரை உயர்ந்தது. கடந்த ஆண்டில் ரெயில்டெல் நிஃப்டியின் 30%க்கு எதிராக 227%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. சக்தி பம்ப்ஸ் இந்தியா. 93 கோடி ஆர்டர்களைப் பெற்ற பிறகு இந்த பங்கு 5% மேல் சுற்றுவட்டத்தை எட்டியது. மாநிலம் முழுவதும் 3,500 சூரிய ஒளிமின்னழுத்த நீர் உந்தி அமைப்புகளுக்காக இந்த நிறுவனம் மகாராஷ்டிரா எரிசக்தி துறை நிறுவனத்திடமிருந்து கடிதத்தை பெற்றது. KPI கிரீன் எனர்ஜி. குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து காற்றாலை சூரிய மின் திட்டத்தை பெற்ற பிறகு இந்த பங்கு 3% உயர்ந்தது. பயோகோன். 1,242 கோடிக்கு எரிஸ் லைஃப் சயின்சஸ் நிறுவனம் பயோகான் பயோலாஜிக்ஸ் நிறுவனத்தை கையகப்படுத்தியதை அடுத்து அதன் பங்குகள் 4% சரிந்தன. 3.4 மடங்கு வருவாய் மற்றும் 18 மடங்கு EBITDA மதிப்புள்ள இந்த பரிவர்த்தனையில் 430க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எரிசுக்கு செல்கின்றனர். கையகப்படுத்தப்பட்ட வணிகத்தில் இன்சுலின், புற்றுநோயியல் மற்றும் முக்கியமான பராமரிப்பு ஆகியவற்றில் இலாகாக்கள் அடங்கும். அசோக் லேலண்ட். முந்தைய நாள் 3% உயர்வைத் தொடர்ந்து முதலீட்டாளர்கள் லாபத்தை பெற முயன்றதால் அசோக் லேலண்ட் லிமிடெட்டின் பங்குகள் 2% சரிந்தன. அதன் துணை நிறுவனமான இந்துஜா டெக் கிரேடருடன் ஒரு உறுதியான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது நிறுவனத்தில் 19.6% பங்குகளை $50 மில்லியன் வாங்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. KSP லிமிடெட். தமிழ்நாட்டின் கூடங்குளம் தளத்திற்கு பம்புகளை வழங்குவதற்காக சுமார் 267 கோடி ரூபாய் ஆர்டர்களை பெற்றுள்ளதாக KSP லிமிடெட் இன்று பரிமாற்றங்களுக்கு தெரிவித்தது. இந்த ஆர்டரின் வரம்பில் மோட்டார் உள்ளிட்ட பம்புகளை வழங்குவதும் அடங்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கோப் லிமிடெட். ஒரு பிளாக் ஒப்பந்தத்தில் 35 கோடி பங்குகள் கைமாறியதைத் தொடர்ந்து இந்த பங்கு 5% சரிந்து கீழ் சுற்றுக்கு வந்தது என்று CNBC தெரிவித்துள்ளது. வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் விவரங்கள் தெரியவில்லை. LT டெக்னாலஜி சர்வீசஸ். 800 கோடி ஆர்டர் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்த பங்கு 2%க்கும் அதிகமாக உயர்ந்தது. மகாராஷ்டிராவில் பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்த நிறுவனம் மேம்பட்ட இணைய பாதுகாப்பு தீர்வுகளை வழங்கும். தடயவியல் பங்குதாரராக KPMG அஷ்யூரன்ஸ் அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் LLPயுடன் இணைந்து அவர்கள் ஒரு மேம்பட்ட இணைய பாதுகாப்பு முறையை உருவாக்கி இணைய அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராட செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தடயவியல் கருவிகளை பயன்படுத்தி சைபர் கிரைம் தடுப்பு மையத்தை நிறுவுவார்கள். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்நிறுவனம் மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் இருந்து குறிப்பிடத்தக்க ஆர்டர்களை பெற்றுள்ளது. இந்த ஆர்டர்களில் பியங்குசம் திட்டத்தின் கீழ் சூரிய ஒளிமின்னழுத்த நீர் உந்தி அமைப்புகளை வழங்குதல், நிறுவுதல், சோதனை செய்தல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவை அடங்கும். ஹரியானாவில்
9.16 கோடி ரூபாய் மதிப்புள்ள 193 SWPS கான ஆர்டர் நிறுவனத்திற்கு கிடைத்தது. 50.15 லட்சம் கோடி மதிப்புள்ள 2000 SWPS கான ஆர்டரை மகாராஷ்டிரா வழங்கியது. ராஜஸ்தான் 1000-20 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் செய்தது. அனைத்து திட்டங்களும் 120 நாட்களுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.